வணக்கம். இது தமிழ் நியூஸ் கோனரின் முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இன்று வெளியாகவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள். தவேக தொடர் முன்னிலை. அதிரும் தமிழக அரசியல் களம். விசாரணை வலையில் சிக்கிய மஹிந்த. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு அழைப்பு. இலங்கையில் இனி பலத்த மின்னலுடன் மழை. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்த எச்சரிக்கை. மீண்டும் எரிபொருள் விலை உயர்வு. போக்குவரத்து கட்டணமும் ஏறுமா? அமெரிக்காவின் கண்காணிப்பை மீறி இலங்கை கடற்பரப்பில் ஈரானிய எண்ணெய் கப்பல். வெளியாகும் அதிர்ச்சி தகவல். இதுபோன்ற தொடர்ச்சியான செய்தி அறிவிப்புகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள மறக்காமல் நமது தமிழ் நியூஸ் கோனர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். தொடர்வன விரிவான செய்திகள். இன்றைய தினம் வெளியாகவுள்ள தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெறும் ஆட்சி மாற்றத்திற்கான புள்ளி மட்டுமல்ல, அது தமிழகத்தின் பாரம்பரிய இருமுறை அரசியலில் ஏற்பட போகும் ஒரு பாரிய மாற்றத்திற்கான சவாலாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் ஆளுங்கட்சியான திமுக தனது மக்கள் நல திட்டங்கள் மூலம் மீண்டும் ஆட்சியை தக்க வைக்குமா, அல்லது பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக தனது பலத்தை நிரூபித்து மீண்டும் அரியணை ஏறுமா என்பதே இந்த தேர்தல் முடிவுகளின் மைய பொருள். குறிப்பாக திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக தன்னை முன்னிறுத்தியுள்ள நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது மிக உன்னிப்பாக கவனிக்கப்படும் விடயமாக மாறியுள்ளது. பழைய அரசியல் சக்திகளுக்கும் புதிய வரவுகளுக்கும் இடையிலான இந்த போராட்டத்தில் யாருடைய வாக்குகள் பிரிக்கப்பட போகின்றன என்ற கேள்வி பிரதானமானது. கருத்து கணிப்புகள் பலவாறு கூறினாலும் தமிழக மக்கள் எத்தகைய புதிய அரசியல் தலைமையோ அல்லது நிலைத்தன்மையையோ விரும்புகிறார்கள் என்பதற்கான சமிக்ஞைகளை இந்த முடிவுகள் வெளிப்படுத்தும். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் முன்னாள் அமைச்சர் பிரியங்கர ஜெயரத்ன ஆகியோரை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் ஏர்பஸ் விமான கொள்முதல் தொடர்பான ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து வாக்குமூலம் வழங்குவதற்காக வரும் மே 12 அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பான விசாரணைகள் தற்போது தீவிரமடைந்துள்ள நிலையில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமைச் செயல் அதிகாரி கபில சந்திரசேன ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. குறித்த கொள்முதல் ஒப்பந்தத்தின் போது பாரிய அளவிலான நிதி முறைகேடுகள் நடந்துள்ளதாகவும் அந்த நிதி அரசியல் பிரமுகர்கள் உள்ளிட்ட பல தரப்பினர்களுக்கு லஞ்சமாக வழங்கப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்ற பதிவுகள் மூலம் தெரிய வந்துள்ள நிலையில் இந்த விசாரணை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போது நிலவும் மழையுடனான வானிலையுடன் பலத்த மின்னல் ஏற்படுவதற்கான அபாயம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் அத்துல கருணாரத்ன இன்று இது தொடர்பாக கருத்து வெளியிடுகையில், இந்த மாத இறுதியளவில் மின்னலுடன் கூடிய மேகங்கள் உருவாகும் சாத்தியம் குறையக்கூடும் என தெரிவித்தார். இந்த காலப்பகுதியில் மேகங்கள் மூலமே மின்னலுடன் கூடிய மழை பெய்கிறது. எனவே பலத்த மின்னல் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உள்ளன. மின்னலுடன் கூடிய மழை பெய்யும் போது மின் சாதனங்களை பாதுகாப்பதற்கு அவற்றை மின் இணைப்பிலிருந்து அகற்றி வைப்பதே மிகவும் பொருத்தமானது. மின்னல் அனர்த்தங்களை தவிர்க்க மழை பெய்யும் போது திறந்த வழிகளான வயல்வெளிகள், திறந்த வாகனங்களில் பயணம் செய்தல் மற்றும் உயர்ந்த மரங்களின் கீழ் நிற்பதை தவிர்க்குமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார். அடுத்ததாக தென்மேற்கு பருவமழை காலம் மே 25 பின்னரே தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பருவமழை காலத்தில் காற்று ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி வீசுவதால் மின்னல் மேகங்கள் உருவாகும் வாய்ப்பு குறையும். இடைப்பருவ மழை காலத்திலேயே மின்னல் அபாயம் அதிகமாக இருக்கும் எனவும், பருவமழை தொடங்கிய பின் மின்னல் பாதிப்புகள் மற்றும் கடும் வெப்பமான காலநிலை படிப்படியாக குறையக்கூடும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். இதேவேளை இன்று நாட்டின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை மற்றும் கடுமையான மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி வடமத்திய, மத்திய, சப்ரகமுவ மற்றும் கிழக்கு ஆகிய மாகாணங்களுக்கும், பதுளை, கொழும்பு, களுத்துறை, காலி, மாத்தறை ஆகிய மாவட்டங்களுக்கும் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
இலங்கையில் எரிபொருட்களின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் பேருந்து கட்டணத்தில் எவ்வித திருத்தங்களும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தினை தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு பொதுமக்களுக்கு மேலதிக சுமை ஏற்படாமல் பாதுகாப்பதற்காக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் குறிப்பிடப்பட்டுள்ளனர். அத்துடன் எரிபொருள் விலை உயர்வின் தாக்கம் குறித்து தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் தேவையெனில் எதிர்காலத்தில் பொருத்தமான முடிவுகள் எடுக்கப்படும் எனவும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அந்த வகையில் 92 ரக பெட்ரோல் 12 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டு 1 லிட்டரின் புதிய விலை 410 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதுடன் ஒட்சோ டீசலின் விலை 10 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டு புதிய விலை 392 ரூபாயாக அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க கடற்படையின் கண்காணிப்பையும் மீறி சுமார் $220 மில்லியன் மதிப்புள்ள சுமார் 19 லட்சம் பீப்பாய்கள் மசகு எண்ணெயை ஏற்றிச் சென்ற ஈரானின் கச்சா எண்ணெய் கப்பலொன்று ஆசிய பசிபிக் பகுதியை அடைந்துள்ளதாக tankertrackers.com கூறியதாக குறிப்பிட்ட ஒரு செய்தி நிறுவனம் வெளியிடப்பட்டுள்ளது. இது குறித்து tankertrackers.com வெளியிட்ட எக்ஸ் பதிவொன்றில் SUGE என பெயரிடப்பட்டுள்ள இந்த கப்பல் ஒரு வாரத்திற்கு முன்பு இலங்கைக்கு அப்பால் கடைசியாக காணப்பட்டது. அத்துடன் மார்ச் 20 அன்று மலாக்கா ஜலசந்தியிலிருந்து ஈரானுக்கு புறப்பட்டதிலிருந்து SUGE தானியங்கி அடையாள அமைப்பில் எந்த தகவலையும் அனுப்பவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை குறைந்தது 52 ஈரானிய கப்பல்கள் அமெரிக்க முற்றுகையை மீறியதாக ஏப்ரல் 29 அன்று ஈரானிய அரசு ஊடகங்கள் தெரிவித்திருந்தன. இதற்கிடையில் முற்றுகை தொடங்கியதிலிருந்து ஈரானுடன் தொடர்புடைய சுமார் 41 கப்பல்கள் தங்கள் பாதையை திருப்பும்படி கட்டாயப்படுத்தியதாக அமெரிக்க இராணுவம் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தமிழ் நியூஸ் கோனரின் செய்திகள் நிறைவு பெற்றன. இதுபோன்ற தொடர்ச்சியான செய்தி அறிவிப்புகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள மறக்காமல் நமது தமிழ் நியூஸ் கோனர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நன்றி.